ஹீரோ அவங்களோட ஒய்ஃப் கிட்ட இருந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து தனித்தனி பாட்டில் வந்து காசு வச்சுருப்பாங்க. அது மூலயமா ஒரு மட்கா ஐடியாவை அவங்க வந்து யோசித்து அதை செயல்படுத்துகிறாங்க. குல்ருக்கு வந்து ஹீரோ மீட் பண்ணுறாங்க. அந்த ரேஸில் ஜெயிச்சாங்களே, அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு நிறைய நீங்கள் பண்ண ஹெல்ப் பண்ண ரேஸில் ஜெயிச்சேன், நீங்கள் சொன்ன குதிரை வந்து முன்னாடி போயிடுச்சு, நீங்கள் சொன்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. அதனால் இவர் வந்து இதுதான் என்னோடய பிஸ்னஸ், மட்கா பிஸ்னஸ் காமிக்கிறாரு, இதில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி 500 வைக்கிறாங்க. பரவாயில்ல, 100 ரூபா கூட வைக்கலாம், திருப்பி வைக்கணும். ஹீரோயின் ஜெயிச்சிடுறாங்க. அந்த இடத்துல போலீஸும் வந்துடுது, சண்டையும் வந்துடுது. போலீஸ்க்கு காசு கொடுத்து அனுப்பிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு ப்ரெஸ்ஸால் வந்துட்டு இந்த மட்கா பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணி அது ஃபுல்லாக தெரிஞ்சு அது ப்ரெஸ்ஸில் போடணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவரால் முடியல, அவரோட டீட்டெயில்ஸ்க்குலாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வேறு மூலியமாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. வேறு மூலியமாக ஒரு பொண்ணு மூலியமாக ட்ரை பண்ணி போட்டுடுறாங்க. மட்கா பிஸ்னஸ் நல்லா வரனால கூலிக்காரங்களாம் வந்து அந்த புடவை தயாரிக்கிறாங்கல்ல, அங்கே இருக்க கூலிக்காரங்களாம் வந்துட்டு கப்பம் கட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி குல்ருக்கு ஹீரோவை ஆள் வச்சு அடிக்க வராங்க. அவர்கிட்ட வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் காப்பாற்றிடுறாரு. ஹீரோயின் வந்து என் வீட்டில் இதுக்கான பார்ட்டி ரெடி பண்ணி தரேன், அதாவது மட்கா வந்து பணக்காரங்க வச்சும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் பண்ணுறேன் அதை எடுத்து அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. எல்லோரையும் இன்வைட் பண்ணி அங்கே ட்ரை பண்ண பார்க்குறாங்க. ஹீரோ வந்து எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாரு. அவங்களே நைட்டு அதை சூப்பராக நடத்தி ஹீரோ காசும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இது பணக்காரங்க மத்தியிலும் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் இதை பரப்பணும்னு சொல்லிட்டு எல்லா ஊர், காலேஜ், டூரிஸ்ட் பிளேஸ், அத்தேத்துன்னு எல்லா கடைகளையும் பார்த்தீங்கன்னா நிறையா கடையில் மட்கா நடந்துகிட்ருக்கும். துணி கடையில், இளநீக்கிற கடையில், எல்லா கடையிலையும் பண்ணிகிட்ருப்பாங்க. மட்கா பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்கும். ஹீரோயினோட அப்பா வந்து ஹெல்ப் கிட்ட வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட திட்டிகிட்ருப்பார். இவர் நான் வந்து பானை வந்து உங்களுக்கு கொடுக்கணும், எனக்கும் ஒரு பானை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். கொடுக்க மாட்டாங்க. அந்த ரவுடி ஹெல்ப் பண்ண ரவுடி வந்து கேட்பார். அப்பையும் யோசிப்பார். ஹீரோயின் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் சூதாட்டம் நடக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, வா இது மட்டும் பக்கத்து வீட்டு மட்டும் உலகம் இல்லை, வெளியில் நான் அவனுக்கு வேறு உலகம் காட்டுன்னு கூட்டிகிட்டு போய் அவரோட ரேஸ் அவரோட பண்ணுற வேலை எல்லாமே காட்டுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஹீரோவோட தம்பி வந்து ஹீரோவுக்கு தெரியாமல் காசாட்டி போட்டுட்டு இருப்பார். அதாவது கொஞ்சம் நடுவில் சொருகுவார். ஹீரோ வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆகிட்டு வந்துடும். அதனால் ஹீரோயினை வேறு புது வீட்டு கட்டி பார்த்துட்ருப்பாங்க. ஹீரோயின் வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் வந்து படிக்க போகிறேன், என்னால் அப்போ தான் படிக்க முடியல, படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவோட ஐடியாவை திருடி அரசாங்கமே வந்து இந்த மாதிரி ஒரு லாட்ரி ஒன்று கொண்டு வந்திருக்கோம். டெலிஃபோனை வந்து இவங்களுக்கு சரியாக டெலிஃபோன் கனெக்ஷன் கிடைக்காது. அதுக்காக வந்து டுல் அவங்க ஃப்ரெண்டை வச்சு அவங்க வந்து அங்கேருந்து டெலிஃபோன் சென்டர் ப்ரைவேட்டாக நடக்கும் ஒரு இடத்துல, அங்கேருந்து ஒரு பொண்ணு மூலியமாக அதை ட்ரை பண்ணுவாங்க.